பள்ளிக்கல்வித்துறையும் பொது நூலகத்துறையும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற சென்னை இலக்கிய திருவிழாவில் பங்கேற்றிருக்கின்ற மாணவ மாணவிகளாகிய உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களிடையே பேசுவதில் எப்பொழுதும் சவால் இருக்கிறது. உங்களுடைய கவனத்தை கோருவதற்கும் உங்களுடைய ஆர்வத்தை நிலைநிறுத்துவதும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பதை அறிவேன். இன்னொரு குழப்பமும் எப்பொழுதும் இருக்கும். என்ன பேசுவது? இங்கே ஒரு தலைப்பை கொடுத்து விட்டார்கள், ஒரு சட்டகத்தை கொடுத்து விட்டிருக்கிறார்கள் என்றாலும் அதற்குள் உங்களுக்கு சுவைபட உங்களுக்கு புரியும் வகையில் பேசுவது என்பது எப்போதுமே சவால்தான். சென்ற அரங்கில் நடைபெற்ற கேள்வி பதிலின் போது ஒரு மாணவி ஒரு கேள்வி எழுப்பினார். நாம் ஏன் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளில் பின்தங்கியிருக்கிறோம் என்று. அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். கல்லூரியில் இருக்கின்றீர்கள். சிலர் இந்த ஆண்டிலோ வரும் ஆண்டிலோ உங்களுடைய பட்டப்படிப்பை முடித்துவிட்டு அடுத்து என்ன என்ற ஒரு நிலை வரும்போது நீங்கள் தேர்வு செய்வது அரசு பணியாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன் தமிழகத்திலிருந்து மிக குறைவானவர்கள் இந்திய ஆட்சி பணியில் நுழைகிறார்கள் என்று நாம் யோசித்தோம் என்றால் அதில் போட்டித் தேர்வுகளில் பங்கெடுப்பவர்கள் எண்ணிக்கை நிச்சயமாக குறைவில்லை. சென்ற ஆண்டு நடைபெற்ற தேர்வில் கூட 1,28,000 மாணவ மாணவிகள் தமிழகத்திலிருந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் நேர்காணலுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். பீகாரிலோ அல்லது வட இந்திய மாநிலங்களிலோ இருப்பவர்கள் நம்மை விட அறிவிலும் சமூக சூழலிலும் மேம்பட்டவர்களா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இல்லை. பிறகு எப்படி அந்த மாணவர்கள் அந்த போட்டித் தேர்வுகளை வெற்றி கொள்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தோம் என்றால் தயாரிப்பில் நாம் கொள்ள வேண்டிய கவனம் மட்டும்தான். எந்த ஒரு வெற்றியும் அதனுடைய சரியான திட்டமிடலிலும் தொடர்ந்த முயற்சியிலும் மட்டும்தான் இருக்கின்றது. நம்முடைய தமிழ்நாட்டிலும் ஏராளமான பயிற்சி வகுப்புகள் நடக்கின்றன, அரசாங்கம் சார்பிலும் நடக்கின்றது, தனியார் சார்பிலும் நடக்கின்றன. பிறகு ஏன் நம்முடைய மாணவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றால் எங்கோ அந்த நுட்பத்தை நாம் தவற விடுகிறோம். எனவே அந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டு இந்த அரங்கில் இருக்கின்ற நிறைய மாணவர்கள் இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அரசினுடைய அரசு பணியிலும் அமர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என்னுடைய இன்றைய பேச்சுக்கான தலைப்பு இலக்கியமாகும் ஆவணங்கள். ஆவணம் அப்படின்னா என்ன? காலையிலே ஒரு சோர்வு தர்ற சொல்லாடலாக இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆவணம் அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கு நம் கண் முன்னால் வருவது தாள்களால் ஆனது, பேப்பரில் எழுதப்பட்டது தான் நம்ம ஆவணம் அப்படின்னு சொல்கிறோம். ஆவணங்கள் பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்குது. அரசு அலுவலகங்களில் கோப்புகளில் இருக்கின்றது, நூலகங்களில் இருக்கின்றன, ஆவண காப்பகங்களில் இருக்கின்றது, தனிநபர்களுடைய வீடுகளில் இருக்குது. நம்ம வீட்டில் கூட தாத்தா எழுதுனது, தாத்தாவுக்கு தாத்தா எழுதுனது என்று ஏராளமான ஆவணங்கள் நமக்கு இருக்குது. இந்த ஆவணம் அப்படின்ற அந்த கிரீக்கு சொல்லிலிருந்து அதற்கான பொருள் என்ன என்று பார்த்தோம் என்றால் கற்பித்தல், டு டீச், இதான் அதோட அர்த்தம். எதை கற்பிக்கிறதுக்காக இந்த ஆவணங்கள் உருவாக்கப்பட்டன, யாருக்கு கற்பிப்பதற்காக இந்த ஆவணங்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்னா மனிதர்களுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய நிகழ்காலத்தோடு எதிர்காலத்தை பற்றியும் ஒரு அக்கறை இருந்துக்கிட்டே இருக்கு. எப்படி இப்போ நம்ம ஒரு புகைப்படம் எடுக்கிறோம், இங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது கூட நீங்கள் பல பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கலாம்.
இல்லை முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களோட அழகான ட்ரெஸ்ஸு, கம்மல், எது உங்களை கவருதோ அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கலாம். எதுக்காக எடுக்கிறோன்னா, அது முதல்ல நமக்கு ஒரு நினைவு, இந்த நிமிஷத்தில் இந்த கணத்தில் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு சம்பவமாக அது இருக்கும். ஆனால் அதை எடுக்கணும்னு தூண்டுறது என்னென்னா, அதை நம்ம நினைவு வைத்து கொள்வதற்காக. ஏன் நினைவு வைத்துக்கிறோன்னா, பகிர்ந்து கொள்வதற்காக. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, நண்பர்களோட யாருக்கோ பகிர்ந்து கொள்ளணும். இன்னொரு பொருளும் இருக்காது, என்னென்னா பாதுகாத்து கொள்வதற்காக. இதை வந்து நம்ம பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்க்கணும், நாளைக்கு பார்க்கணும், இல்லை 2 மாதம் கழித்து 6 மாதம் கழித்து நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு பாதுகாத்து கொள்வதற்காகவும் நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில் நம்மகிட்ட கேமரா இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, நம்ம வந்து அதை படமாக்கி வைக்கிறோம். ஆனால் அன்றைய காலத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கும் தொடக்க காலத்தில் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாறை ஓவியங்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரலாற்றுத்துறை மாணவர்கள் இங்கே இருக்கீங்களா? பாறை ஓவியங்கள் பற்றி எங்கேயாவது கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. அந்த பாறை ஓவியங்கள் அதுக்கு என்ன பொருள்னா, ஆதிகாலத்தில் தான் புரிந்து கொண்டதை தன்னுடைய இனக்குழுக்களுக்கும் அல்லது தான் இடம்பெயரும் போது தன்னுடைய யாரோ வருபவர்களுக்காக வந்து ஒரு செய்தியை சொல்வதற்குமாக எழுத்து உருவாவதற்கு முன்பாகவே சித்திரங்களாக மனிதர்கள் வரைந்து பார்த்திருக்கிறார்கள். அதுதான் வந்து பாறை ஓவியங்கள். இன்றைக்கு வரைக்கும் ஆய்வாளர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக சுவாரஸ்யமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் தான். பிறகு மொழி, மனிதர்கள் பேச தொடங்கி ஒரு மொழியாக உருவான பிறகு அதில் பல மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான லிபி வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த லிபியை வந்து எழுதி பார்க்க ஆரம்பிக்கிறோம். எழுதும்போது இன்றைக்கு இருக்கிற பேப்பர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, நம்முடைய ஒரு முந்தைய தலைமுறைக்கு வரைக்கும் பனை ஓலைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, சோழர்கள் காலம்லாம். அப்போ பனை ஓலைகளில் எழுதி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கும் முன்னாடி அப்படின்னா விலங்குகளினுடைய தோல், ஆட்டோட தோல், பன்றியினுடையது, மாட்டினுடைய தோல், சவ்வு, அந்த தோலுக்கு தசைக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு சவ்வு இருக்கும். அந்த சவ்வை எடுத்து பதப்படுத்தி அதில் வந்து எழுதி பார்த்துருக்காங்க. இது எல்லாமே ஆவணங்கள் தான். இது இல்லாமல் கல்வெட்டுகளில் பொறிச்சு வச்சுருக்காங்க, கோயில்களுடைய சுவர்களில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. இது எல்லாவற்றையுமே நாம் ஆவணம் தான் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு நவீன காலத்தில் ஆவணம் என்பதை எதை சொல்கிறோம் அப்படின்னா, முழுக்க வந்து தாள்களில் எழுதப்பட்டதை தான் ஆவணம் சொல்கிறோம். ஆனால் தாள்களில் எழுதப்பட்ட அந்த ஆவணங்களுக்கு தான் மிக குறைவான ஆயுள். ஒரு பேப்பருக்கு எவ்வளோ வருஷம் ஆயுள் இருக்க முடியும்? இன்னைக்கு வர்ற பேப்பருக்கு மிஞ்சி போனால் ரொம்ப பாதுகாத்து வச்சோம்னா கூட 100 வருஷம் இருக்கும், அவ்வளோதான் இருக்க முடியும். ஆனால் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் ஏறக்குறைய ஒரு 350-400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தாள்கள் இன்றைக்கும் அதை முறையாக பராமரிச்சுட்டு வர்றதுனால அந்த தாள்கள்லாம் உயிரோடு இருக்குது. அப்போ இந்த ஆவணங்களினுடைய பராமரிப்பு, ஆவணங்களுடைய பாதுகாப்பு, இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள், தாத்தாவுக்கு தாத்தா, அரசர்கள், நம்மை ஆட்சி செய்தவர்கள், நம்ம கூட போர் தொடுத்தவர்கள், நமக்கு பல அறிவுகளை வழங்கியவர்கள், இவங்க எல்லாருடைய அறிவையும் பாதுகாத்து வச்சிருக்கிறது தான் இந்த ஆவணங்கள். இது ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு தொடர்புடையது, இது ஆய்வாளர்களுக்கு தொடர்புடையது, யாரெல்லாம் வரலாற்றை எழுத விரும்புகிறோ அவர்களுக்கெல்லாம் தொடர்புடையது. ஒரு இலக்கியவாதியாக, ஒரு வாசகராக நமக்கு எந்த அடிப்படையில் இந்த ஆவணங்கள் தேவை? இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிறோம். ஏன்னா டாக்குமெண்ட் அப்படின்னாலே அது யார், உண்மையான சோர்ஸை யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டாக்குமெண்ட்டு. ஒரு லிட்ரரி பர்சனுக்கு வந்து டாக்குமெண்ட் எதுக்கு தேவை? அதிலெல்லாம் இருந்து கதை உருவாகுமா? ஏன்னா தரவு அப்படின்னும் போதே ஆய்வு செய்கிற எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு நான் ஃபிக்ஷன் ஏரியா. ஆனால் லிட்ரேச்சருக்குள்ளே வரும்போது முழுக்க புனைவாக வரணும். அப்போ இது ரெண்டும் எந்த இடத்துல கலந்துருக்கு,
அது கலந்து எதெல்லாம் தமிழில் வந்து ரொம்ப கவனிக்கப்படுற இலக்கியமாக மாறி இருக்கு அப்படின்னு பார்க்க போகும்போது ஒரு 5 புத்தகங்கள் பற்றி மட்டும் இந்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளே உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரபஞ்சன் தமிழினுடைய மிக முக்கியமான எழுத்தாளுமை. அவருடைய கதைகளை இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அவருடைய 2 முக்கியமான நாவல்கள் மானுடம் வெல்லும், வானம் வசப்படம். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த நாவல்? நிறைய பேர் உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கீங்க. இவ்வளோ பெரிய ஒரு அரங்கம், அருமையான மைக்கு எல்லாமே இருந்தால் கூட அதை தாண்டி உங்களுடைய கவனம் வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. கட்டாயப்படுத்தி கேளு கேளு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. குறைந்தபட்சம் இந்த ஒரு 45 நிமிஷத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வரியாவது காதில் விழுந்துச்சுன்னா எங்கேயோ பயன்படும். உங்கள் நண்பர்களுடைய எல்லா நேரமும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு உபயோகமான நேரத்தை உபயோகமாக பயன்படுத்தணும். அதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம். பக்கத்தில் பேசுறது, விளையாடுறது, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதுக்கான இடம் இல்லை இது. மானுடம் வெல்லும் இந்த கதையை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. தினமணி கதிர், தினமணி நாளிதழோட ஒரு இணைப்பிதழாக வெளிவந்தது அது. அதில் 1990களில் பிரபஞ்சன் வந்து அந்த கதையை வந்து தொடராக எழுத ஆரம்பித்தார். எதன் அடிப்படையில் அந்த கதையை தொடராக எழுதினார் அப்படின்னா, புதுச்சேரியில் ஆனந்தரங்கம் பிள்ளை அப்படின்னு ஒரு துபாஷி இருந்தார். இந்த வார்த்தையும் உங்களுக்கு புதுசாக இருக்கும், துபாஷி. இப்படி அது ஒரு பதவி. இன்றைக்கு அந்த பதவி இல்லை. எப்போ அந்த பதவி இருந்ததுன்னா, ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து, ஏன்னா அவர்களுக்கு மொழி தெரியாது, அப்போ அவர்களுடைய மொழியை புரிந்து கொண்டு நம்மிடம் இருக்கிற நம் மொழியின் மூலமாக செய்திகளை எடுத்து சொல்வதற்காக 2 மொழிகளை அறிந்த ஆள்களை வந்து அவங்க தங்களுடைய உதவியாளர்களாக வச்சுருந்தாங்க. துவி பாஷா, அதான் துபாஷியா மாறுது. அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்து கொண்டிருந்தவர் தான் ஆனந்தரங்கம் பிள்ளை. அந்த துபாஷிகள் ஒரு கட்டத்தில் தொடக்கத்தில் முதல்ல டிரான்ஸ்லேட்டர்ஸ் மாதிரி இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் காலத்தில் ஆட்சி அதிகாரம், செல்வாக்கு, பொருளாதாரம் இது எல்லாம் கூடும்போது அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க, அதிகாரம் மிக்க, அந்த மாநிலத்தினுடைய கவர்னர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற அளவுக்கு அதிகாரம் பொருந்தியவர்களாக மாறுறாங்க. அப்படி 25 ஆண்டுகள் புதுச்சேரியினுடைய செல்வாக்கு மிக்க நபராக இருந்தவர் தான் ஆனந்தரங்கம் பிள்ளை. நான் இந்த ஆவணம் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன்ல, அப்படி நாட்காட்டிகள் கூட ஒரு ஆவணம். ஆனந்தரங்கம் பிள்ளை 1736வது வருஷத்திலிருந்து அவர் இறக்கிற நாள் வரைக்கும் 1761 வரைக்கும் 25 வருஷம் தொடர்ந்து டைரி எழுதியிருக்கார். உலகத்திலேயே அதிக வருஷங்கள் நாட்குறிப்பு எழுதின ஒரே நபர் அவர் தான். அவர் சும்மா நாட்குறிப்பு எழுதலை. இன்னைக்கு காலைல நான் தூங்கி எழுந்தேன், 7 மணிக்கு வந்து போய் கவர்னரை பார்த்தேன், 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டேன், அப்புறம் வெளியில் போயிட்டு வந்தேன், நண்பர்களை பார்த்தேன் அப்படின்ற ஒரு வழக்கமான நாட்குறிப்பு கிடையாது அவருடைய நாட்குறிப்பு. அவருடைய நாட்குறிப்பில் இருந்து 300 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய, ஐரோப்பாவினுடைய காலநிலையை தெரிஞ்சுக்கலாம், பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கலாம், மக்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம். அன்றைக்கு இருந்திய அரசியல் சூது எப்படியெல்லாம் வெறும் பண பலத்துக்காக இந்தியர்களையும் தமிழர்களையும் அடக்கி சூழ்ச்சிகள் மூலமாக வென்ற ஐரோப்பியர்களினுடைய குயுக்தியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அன்றைக்கு எத்தனை கப்பல்கள் புதுச்சேரி துறைமுகத்துக்கு வந்து இறங்கின, அங்கிருந்து என்னென்ன பொருள்களாம் ஏற்றுமதி செய்யப்பட்டன, நவாபுகளுக்கு உள்ள இருந்த ஒரு பிரச்சனை என்ன, அன்றைக்கு எந்தெந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் ஐரோப்பியர்களுக்கு வந்து காவடி எடுத்தார்கள் என்று அத்தனை செய்திகளையும் நுட்பமான பார்வையோடு ஆனந்தரங்கம் பிள்ளை எழுதியிருப்பார். ஒரு நபருக்கு 25 வருஷம் நாட்குறிப்பு எழுத வேண்டிய அவசியம் என்ன? யோசிச்சு பாருங்க. என்ன வேலை இருக்கு? சும்மா உட்காந்துட்டு இதை எதுக்கு உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கலாம்னா, அப்படி அவர் அயராமல் எழுதினது தான் இன்றைக்கு ஐரோப்பியர் ஆட்சி காலத்திலேயே இந்தியாவை பற்றி புரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஆவணம். வேற எதுவுமே கிடையாது. மீதி பிரிட்டிஷ் இது வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆவணங்கள் இருக்கு.
டெல்லியில் இருக்கிற வந்து தேசிய இது ஆவண காப்பகத்தில் இருக்குது, ஒவ்வொரு மாநில ஆவண காப்பகத்தில் இருக்குது, அத்தனாயிரம் ஆவணங்கள் இருக்குது. ஆனால் இந்தியர் ஒருவர் எழுதின ஆவணம் அப்படின்னா அது ஆனந்தரங்க பிள்ளை மட்டும்தான். அப்புறம் அது ஒரு ஆவணமாக இல்லை, அதுக்குள்ள கதைக்கான இடங்கள் என்ன இருக்குது அப்படின்றத முதலில் பிரபஞ்சன் பார்க்குறாரு. அதிலிருந்து தான் பிரபஞ்சன் மானுடம் வெல்லும் அப்படின்ற ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிறார். எழுதி முடித்த பிறகு கூட அவருக்கு திருப்தி வரல. அந்த நாவலை எழுதி முடித்த உடனே அதோட 2ஆம் பகுதி எழுதலான்னு சொல்லிட்டு அதே தினமணி கதிரில் 93வது வருஷம் 3 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து வானம் வசப்படும் அப்படின்னு அதனுடைய 2ஆம் பகுதி போல நாவல் ஆரம்பிக்கிறார். 60 அத்தியாயங்கள் வரைக்கும் எழுதணும்னு அவருடைய திட்டம். ஆனால் அவ்வளோ எழுத முடியல. இடையில் வந்து பத்திரிகையில் ஏற்பட்ட மாற்றங்களால் வந்து அந்த தொடர் வந்து நிறுத்தப்படுகிறது. அந்த தொடர் ஆரம்பிக்கிற இடமும் அதில் பேசப்படுகின்ற அரசியலும் இன்றைக்கு வரைக்கும் மிக சுவாரஸ்யமானது. புதுச்சேரியில் இருந்த வேதபுரீஸ்வரர் கோயில், அந்த கோயிலை புதுச்சேரியின் கவர்னராக இருந்த டூப்ளெக்ஸும் அவருடைய மனைவி ழான் பேகமும் திட்டமிட்டு அந்த கோயிலை இடிக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க. மிக பழமையான கோயில். அந்த கோயில் அவங்கள எதுவும் தொந்தரவு பண்ணலை. ஆனால் இவர்களுடைய நோக்கம் வந்து மதமாற்றமாக இருக்கிறது. அப்போ அந்த கோயிலை இடிப்பதற்காக ழான் பேகம் அன்னைக்கே ஒரு அண்டர் கிரவுண்டு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. நவாபுகளை கையில் வச்சுக்கிட்டு, உள்ளூர் செல்வந்தர்களை கையில் வச்சுக்கிட்டு அந்த கோயிலை இடிக்கிறாங்க. இங்கேருந்து தான் வானம் வசப்படும் நாவல் வந்து தொடங்கி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாவல் வந்து வளர்ந்து போகுது அப்படின்றது வந்து ஆனந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்பை அடிப்படையாக வைத்து பிரபஞ்சன் எழுதுகிறார். மிக சுவாரஸ்யமான நாவல் அது. அன்றைக்கு இருந்த புதுச்சேரியினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ரங்கப்பிள்ளையினுடைய 12 தொகுதிகளை படித்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பிரபஞ்சனுடைய இந்த 2 நாவலை மையமாக வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த நாவலுக்கு தான் அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி வந்து விருது கிடைச்சது. அது அவருக்கு தனிப்பட்ட பெருமை. ஒரு எழுத்தாளராக சாகித்ய அகாடமி பெறுவதை விட தன்னுடைய மாநிலத்தை பற்றி அதனுடைய வரலாற்றை எழுதி விருது வாங்குவது என்பது ஒரு எழுத்தாளருக்கு மிகப்பெரிய பெருமை மிகு தருணம். அப்படியான தருணம் தான் பிரபஞ்சனுக்கு வந்து வானம் வசப்படும் விருது கிடைத்த போது அவர் பெற்றிருக்கக்கூடும். இதே காலகட்டத்தை வைத்து இந்திய ஆட்சி பணி அதிகாரி திரு ராஜேந்திரன் அவர்களும் மதாம் என்ற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். ஆனந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்பை நானும் திரு ராஜேந்திரன் அவர்கள் உள்ளிட்ட நண்பர்களும் செம்பதிப்பாக கொண்டு வந்தோம். அந்த செம்பதிப்பாக கொண்டு வந்ததனுடைய அனுபவத்திலிருந்து தான் அவர் மதாம் என்ற நாவலை எழுதினார். ஏறக்குறைய பிரபஞ்சனினுடைய வானம் வசப்படும் அந்த காலகட்டத்தில் இருந்து தான் மதாம் நாவலும் தொடங்கும். ஆனால் இரண்டும் எந்தாவது ஒரு இடத்துல ஒரு கதையை பின்னோட்டி இன்னொரு கதை வருகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒரு வரியை கூட சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இருவருமே வேதபுரீஸ்வரர் கோயில் இடிப்பை பற்றி எழுதியிருப்பார்கள். ஆனால் இருவருடைய கதை சொல்லும் முறையும் இருவருக்குமே ஆதாரம் வந்து ஆனந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்பாக இருந்தாலும் கூட இருவரும் வெவ்வேறு விதமாக அந்த காட்சியை முன்வைப்பதற்கு மிக முக்கியமான அடிப்படை என்னன்னா இந்த ஆவணங்கள் தான். அப்போ ஒரு ஆவணம் என்பது புனைவுக்குள் வரும்போது மிகப்பெரிய நம்பகத்தன்மையை கொடுக்குது. முதல் விஷயம் அதுக்குள்ள இருக்கின்ற நம்பகத்தன்மை. அது வந்து ஒரு ஃபிக்ஷனுக்கு தேவையா அப்படின்னா நிச்சயமாக வரலாறு எழுதும்போது தேவைப்படுகின்றது. வரலாறு வந்து வெறும் கற்பனையிலேயே வந்து எழுதிய காலகட்டங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது. சாண்டிலியனுடைய பல கதைகள் இருக்குது. பொன்னியின் செல்வனில் வந்து ஏராளமான சுவாரஸ்யமான கதைத்தலங்கள் இருந்தாலும் அதில் எத்தனை சதவீதம் வந்து உண்மையான வரலாறு இருக்குது, அதில் இருக்கின்ற கதாபாத்திரங்கள் வந்து உண்மையா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நந்தினி இன்னைக்கு உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் என்று சொன்னால் எளிதாக புரியும் என்று நினைக்கிறேன். அந்த கதாபாத்திரம் வந்து வரலாற்றில் இல்லவே இல்லை. ஆனால் கல்கி அப்படி ஒரு கதாபாத்திரத்தை கதைக்குள் கொண்டு வருவதன் மூலமாக ஒரு அரசியல் சூழ்ச்சியை நகர்த்த முடியும் என்று அவர் அந்த கதாபாத்திரத்தை அறிமுகம் செய்கிறார். ஆனால் வெறும் ஆவணங்களின் அடிப்படையிலேயே ஒரு நாவலை சுவாரஸ்யமாக்க முடியும் என்பதற்கு பிரபஞ்சனும் திரு ராஜேந்திரனும் முன்னுதாரணமான எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். திரு ராஜேந்திரன் அவர்களுடைய இன்னொரு நாவல் ஏறக்குறைய அவருடைய சுயசரிதையை ஒத்த நாவல் அது. வடகரை ஒரு வம்சத்தின் வரலாறு என்ற ஒரு கதை.
அது அவர்கள் வீட்டில் அவர்களுடைய ஐயா சிறு வயதில் இவர் இருக்கும்பொழுது ஒரு கதையாக சொல்லி அந்த அந்த கதைக்கு ஆதாரமாக அவர்கள் வீட்டில் ஒரு பீரோவில் ஒரு பிரிட்டிஷ் டாக்குமெண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல இருந்து தான் ஒரு 544 பக்கம் கொண்ட ஒரு நாவல் வந்திருக்கு. எப்படி வர முடியும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் ரொம்ப சின்னது. என்னென்னா 1790களில் ஒரு சப் கலெக்டர் இவங்க கிராமத்தில் வடகரை மதுரை பக்கத்தில் திருமங்கலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு கோயில் இருக்குது, முத்தையா கோயில். அந்த முத்தையா கோயிலுக்கு இவங்க பூசாரியாக இருக்காங்க. குடும்பமாக பல தலைமுறைகளாக அந்த கோயிலினுடைய பூசாரிகளாக இருக்காங்க. அப்படி பூசாரிகளாக இருக்கும்போது அதற்கு அந்த கோயிலை பராமரிப்பதற்கும் அந்த கோயிலினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பூசாரி அப்படின்றதுக்கும் பிரிட்டிஷினுடைய சப் கலெக்டர் கையெழுத்து போட்டு ஒரு சன்னத்து கொடுத்துருக்காரு, உறுதிமொழி பத்திரம். நீங்கள் இந்த முத்தையா கோயிலினுடைய பூசாரி, இந்த கோயிலினுடைய பூசைகளை செய்வதற்கும் கோயிலை பராமரிக்கும் உங்களுக்கு இவ்வளோ நிலம் தானமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த சன்னத்தை அவங்க குடும்பத்தில் இது கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது பாருங்கள், 250 வருஷம் ஆகுது. ஆனால் அதனுடைய மூலப்பத்திரத்தை காலங்காலமாக அடுத்தடுத்த தலைமுறையினர் பீரோவில் வச்சு பார்த்துக்கிட்டே வராங்க. அதில் ராஜேந்திரன் அவர்களுடைய தாத்தா அதை பற்றி ஒரு கதையாக சொல்கிறார். இதை கேட்கும்போது அவருக்கு இதை நம்ம ஏன் எழுதக்கூடாது ஒரு கதையாக, பிரிட்டிஷ் நமக்கு ஒரு சன்னத்து கொடுத்துருக்கு, ஒரு கோயில் பூசாரின்றதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வடிவமாக அதை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கதையை ஆரம்பிக்கிறார், நாவல் ஆரம்பிச்சிடார். ஆனால் அந்த கதை எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா டெல்லியிலேருந்து தொடங்குது. அந்த கதை ஒரு வடகரை பற்றிய கதைக்கு ஏன் டெல்லியிலேருந்து அந்த கதை தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த கதையினுடைய சுவாரஸ்யம். நீங்கள் எல்லாரும் அந்த வடகரை ஒரு வம்சத்தின் வரலாறு அந்த புத்தகத்தை படிக்கணும். அங்கிருந்து நிசாம்களினுடைய வரலாற்றிலிருந்து எப்படி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை காவிரி ஆற்றங்கரையில் இருக்கின்ற ஒரு குடும்பம் இடம்பெயர்ந்து வைகை குண்டாற்றுக்கு அருகில் குடியேறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு குலதெய்வத்தை பற்றிய ஒரு வர்ணனையை அவங்க தாத்தா சொல்கிறார், கம்பங்குழி கருப்பாயி. இப்படி ஒரு குலதெய்வத்தை பற்றிய கதை எல்லாருடைய குடும்பங்களையும் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்திற்காக பலி கொடுக்கப்பட்ட பெண்களை பற்றிய கதை அது. அந்நிய ஆக்கிரமிப்பாளர்கள் தமிழகத்தின் மீது படையெடுத்து வரும்போது முதலில் பெண்களையும் குழந்தைகளையும் தான் தாக்கியிருக்கிறார்கள். அப்படி தாக்கும்போது தங்கள் வீட்டு பெண்களை காப்பதற்காக, ஏன்னா கத்தி எடுத்து போராடி போர்க்களத்தில் நின்று அவர்களை வெல்ல முடியாது என்று தெரியும் போது ஒரே எளிய வழி அந்த பெண்ணை பலி கொடுப்பது. ஒன்று அவளாக சாக வச்சிடுறது, இல்லை அவளை சாகடிக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமையே அவளை பலி கொடுக்கிறது. அப்படி ஒரு கம்பங்குழியில் தங்கள் வீட்டில் இருந்த திருமணமாகாத பெண்ணை உயிரோடு இறக்கி உள்ளே விட்டுட்டு மேலே அந்த அறையை மூடிட்டு அறைக்கு வெளியே ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு குடும்பம் கிளம்பி வந்துடுது. ஒரு பெண், இளம் பெண், அவளை உயிரோட பலி கொடுத்துட்டு அவள் இருந்த இடத்துல ஒரு மண்ணை பெட்டிக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு விளக்கையும் பொருத்தி வச்சுட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் வீட்டில் அந்த பூடத்தை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியான அது இந்த கதையினுடைய எல்லா உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இணைப்புகளையும் நீங்கள் படித்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஆவணத்திலிருந்து இவ்வளோ பெரிய ஒரு நாவல் எப்படி வர முடியும். அதுக்குள்ளே அவர் இன்னொரு சுவாரஸ்யமான இணைப்பையும் கண்டுபிடிக்கிறார். அந்த ஊரில் ஒரு சிலை இருக்குது, சோழமுக்கன், நல்லமுக்கன், கிளிமுக்கன் என்று அண்ணன் தம்பிகள் இருக்கின்ற ஒரு சிலை இருக்கின்றது. அப்போ அந்த காவிரி கரையிலிருந்து கிளம்பி வந்த அந்த அண்ணன்கள் மூவரும் இவர்களாகத்தான் இருக்கும் என்று தன்னுடைய வீட்டில் கிடைத்திருக்கின்ற ஒரு ஆவணத்தையும் ஊரில் இருக்கின்ற ஒரு சிலையையும் இணைத்து அது கதையாக்கும் போது அற்புதமான ஒரு இலக்கியமாக நாவலாக அது மாறி இருக்கிறது. இப்படி எத்தனையோ கதைகள் தமிழில் இருக்குது. சமீபத்தில் நான் படித்து மிகவும் வியந்த ஒரு கதை கார்த்திக் பாலசுப்ரமணியம் எழுதின தருக் என்ற ஒரு நாவல். அவர் தன்னுடைய நட்சத்திரவாசிகள் நாவலுக்காக யுவ புரஸ்கார் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். யுவ புரஸ்கார்னா
35 வயதுக்கு உட்பட்டவர்கள் எழுதிய சிறந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி கொடுக்கிற விருது அது. இந்த நாவல் எதை பற்றியது அப்படின்னா, ஆஸ்திரேலிய கண்டத்தை கண்டுபிடித்த ஜேம்ஸ் குக், அதன் பிறகு அவர் கண்டுபிடிச்சிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஒரு 18 வருஷம் கழித்து இங்கிலாந்துலேருந்து ஒரு கப்பல் படை வந்து கிளம்புது. எதுக்காக கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களிடம் இருக்கின்ற அடிமைகளை, கைதிகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அமெரிக்க போரினுடைய புரட்சியினுடைய தொடர்ச்சியாக ஏராளமான கைதிகள் வந்து பிரிட்டிஷார்கிட்ட இருக்குது. அப்போ அவங்க தன்னுடைய காலனி நாடுகளோடு சேர்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற தீவுகளெல்லாம் வந்து புதிய இடங்களை கண்டுபிடிச்சி அங்கே செட்டில்மெண்ட்டை உருவாக்கணும், காலனிய நாடுகளை உருவாக்கணும் அப்படின்னு இங்கிலாந்துலேருந்து ஏராளமான கப்பல்கள் கிளம்புது. அப்படி ஆர்த்தர் பிலிப் அப்படின்ற ஒரு இராணுவ தளபதியோட தலைமையில் 11 கப்பல்கள் கொண்ட ஒரு குழு வந்து நியூ சவுத் வேல்ஸ் துறைமுகத்துக்கு வந்து இறங்குது. ஆஸ்திரேலியாவினுடைய பழைய பெயர் தான் நியூ சவுத் வேல்ஸ். அங்கே வந்து இறங்கி அந்த தீவில் இருக்கின்ற பழங்குடிகளை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய சூழ்ச்சிகளின் மூலமாக அப்புறப்படுத்தி அங்கே ஒரு புதிய நாட்டை உருவாக்குறாங்க. அதனுடைய முதல் கவர்னராக பிலிப் வராரு. இது ஒரு தளத்தில் கதை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சென்னையிலிருந்து ஒரு மென்பொருள் துறையில் வேலை செய்கின்ற ஒரு இளைஞன் தன்னுடைய கம்பெனி கொடுக்குற ப்ராஜெக்டுக்காக 6 மாதம் சிட்னி கிளம்பி போகிறான். கதை 2 இடத்துல போகுது. ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப சின்னஞ்சிறிய நாவல் தான். 250 பக்கங்களுக்கு உட்பட்ட ஒரு நாவல் தான். இங்கேருந்து அவன் கிளம்பி போயிட்டுருக்கான். அங்கே அவனுக்கு ஆனாலும் போய் ஒட்டவே இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற பிரிட்டிஷனுடைய இனவெறி. இவ்வளோ காலம் ஆன பிறகு கூட, இத்தனை நூற்றாண்டுகள் ஆன பிறகு கூட ஆசியர்களை பார்க்கும்போது கருப்பர்கள் என்று நினைத்து ஒதுக்குகின்ற வெறுக்கின்ற ஒரு எண்ணத்தை வந்து அவன் அங்கே பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கவே இல்லை. அவனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு போராட்டம். எதேச்சியாக அவனுக்கு வந்து ஒரு பெண்ணோட ஒரு நட்பு உருவாகின்றது. அந்த பெண் யார்னா, ஆர்த்தர் பிலிப் வரும்போது எந்த இனக்குழுவினரை ஒடுக்கினார்களோ, அந்த ஆஸ்திரேலிய மண்ணினுடைய பூர்வீக குடிகளை எப்படி ஒடுக்கினாங்களோ அதிலிருந்து ஒரு ஐரோப்பியரால் வளர்த்தெடுக்கப்பட்டு படிக்க வைக்கப்பட்ட ஒரு பெண். 3 தளங்களில் இந்த கதை போகுது. அவன் ஆனால் அங்கே கேட்குறான். ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும், ஏய் இந்திய நாய்களே, நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, ஓடிப்போங்கடா, உங்கள் ஊரா இது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு வெள்ளையன் வந்து ரயிலில் வந்து ஒரு வயதானவரை பார்த்து வந்து வாய்க்கு வந்ததை திட்டுவான். அதை கேட்டு இவனுக்கு வந்து குறுகி போயிடும். ஆனால் அதை இன்னொரு இடத்துல சொல்லுவான், இந்த கேள்வியை யார் கேட்குறா, இந்தியர்களை பார்த்து நாய்களா இது உங்கள் ஊரான்னு கேட்குறான். கேட்குறவன் யார், பிரிட்டிஷ். அவன் ஊராது. அவனே தன்னுடைய அயோக்கியத்தனத்தால் அராஜகத்தால் கைதிகளை கொண்டு உருவாக்கி பூர்வீக குடிகளை துரத்தி அடிச்சுட்டு அவன் வந்து கைப்பற்றி வந்தேரியா வந்தவன். இன்றைக்கு நாம் அங்கே படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்காக போகும்போது உலகமே ஒரு கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் நம்மை வந்து இங்கே எதுக்கு வந்தீங்க, வந்தேரி நாய்களா என்று கேட்கக்கூடிய ஒரு இடத்துல 3 விதமான முக்கோணமான ஒரு கதை களத்தை எடுத்துக்கொண்டு தருக் என்ற ஒரு நாவலை கார்த்திக் பாலசுப்ரமணியம் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு சமகாலத்தில் எத்தனை நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்தாலும் மனித மனம் என்பது அழுக்குகளோடும் கீழ்மையோடும் இருக்கிறது என்பதை மிக அழுத்தமாக சொல்கின்ற ஒரு நாவல் அது. அதற்கு பின்புலமாக ஒரே ஒரு ஆவணம் தான் இருந்திருக்க முடியும். ஜேம்ஸ் குக் ஆஸ்திரேலியாவில் இறங்கிய காலமும், ஆர்த்தர் பிலிப் 11 கப்பல்களுடன் அங்கே போய் நியூ சவுத் வேல்ஸில் கால் வைத்ததும் தான் இந்த மொத்த நாவலுக்குமான பின்புலம். அதில் சென்னையிலிருந்து இப்ராஹிமினுடைய ஒரு மகன் காசிம் சென்று அங்கு நடக்கின்ற அந்த கதை களம் அத்தனையும் ஒரு எழுத்தாளனுடைய அக உலகத்திலிருந்து புனை உலகத்திலிருந்து இந்த ஆவணங்களுக்குள் நிகழ்த்தும் மாயம். இதே போன்றுதான் கமலாம்பாள் சரித்திரம், தமிழினுடைய 2வது நாவல் என்று சொல்லப்படுகின்ற கமலாம்பாள் சரித்திரம். அதுலேயும் அன்றைக்கு இருந்த ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி முறையை பற்றி,
ஒரு பாசிட்டிவான இடம் அது வந்து விதவை மறுமணத்தை பற்றி, பெண்களுக்கான கல்வியை பற்றி ஏராளமான கதை களத்தை வந்து மாதவையா அந்த நாவலை எழுதியவர். அவர் தன்னுடைய நாவலுக்கு பின்புலமாக ஆங்கிலேயர் காலத்தில் எழுதப்பட்ட ஆவணங்களை தான் அவர் பின்புலமாக வச்சிருக்கார். கடைசியாக இது எல்லாம் ஒன்றிரண்டு ஆவணங்களில் இருந்து கிளைத்தவை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நீரதிகாரம் பற்றி ஆனந்த விகடனில் பெரியார் அணை உருவான வரலாறு பற்றி 122 வாரங்கள் நான் தொடராக எழுதினேன். இதற்கு முதன்மையாக தமிழ்நாடு ஆவண காப்பகத்திலும், லண்டனில் இருக்கின்ற பிரிட்டிஷ் லைப்ரரியிலும், டெல்லியில் இருக்கின்ற தேசிய ஆவண காப்பகத்திலும் இருந்தும் பிரிட்டிஷ் காலத்தில் எழுதப்பட்ட கடித பரிமாற்றங்கள், இதுதான் என்னுடைய நாவலுக்கு பின்புலமாக இருந்தது. ஏறக்குறைய 35,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை நான் இதற்காக தொகுத்திருக்கிறேன். இந்த ஆவணங்களினுடைய தொகுப்பு என்பது ஒரு வரலாற்று ஆசிரியர் செய்ய வேண்டியது. ஆனால் அதற்குள் இருந்து ஒரு கதைக்களத்தை உருவாக்க வேண்டும் என்றால் பிரிட்டிஷ் ஆவணங்களை விட கம்பம் பள்ளத்தாக்கில் இருந்து ஒரே ஒரு குண்டு நிலத்தை மட்டும் வைத்திருக்கின்ற ஒரு விவசாயி என்னுடைய நிலத்திற்கு பெரியார் தண்ணி வர வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு எழுதிய ஒரு கடிதம்தான், அந்த ஆவணம்தான் என்னுடைய மொத்த நாவலுக்குமான மையம். இந்த 35,000ன்றது ஒரு ஹிஸ்ட்ரி, அதிலிருந்து கதையை கொண்டு வர முடியாது. இது எங்கே உயிர்ப்பாக இருக்கும்னா, நீங்கள் எத்தனை ஆயிரம் ஏக்கருக்கு வேணால் தண்ணி கொண்டு போங்க, என்னுடைய ஒரு குண்டு நிலம் அது மேட்டு நிலமாக இருக்குது, இன்னைக்கு வந்திருக்கிற டிஸ்ட்ரிக்ட் என்ஜினியர் அது உனக்கு தண்ணி வராது, மேட்டில் இருக்குது, பெரியாருடைய கால்வாய் வந்து வேறு வழியாக மாறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மேதக ஆளுநர் அவர்களே, என்னுடைய நிலத்துக்கு ஒரு குண்டு நிலம் தான் எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு, அதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு பிடபிள்யூடிக்கு எழுதின ஒரு கடிதம் இந்த மொத்த நாவலுக்குள்ளேயுமே உயிர் ஆதாரமாக இருந்து சொல்லிட்டு கொண்டே இருக்கிறது. இதுதான் நீரதிகாரத்தினுடைய வெற்றியாக, புனைவுக்கான அடிப்படையாக நான் பார்க்குறேன். அப்போ ஆவணங்கள் அப்படின்றது ஒரு வரலாற்றை மட்டும் பேசல, அது கடந்து போன வாழ்க்கையில் இருந்த மனிதர்களினுடைய இரத்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் துயரத்தையும் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்ற ஒரு காட்சியும் நமக்கு கொடுக்குது. அதை பராமரிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. என்னுடைய தந்தை அவருடைய ஒரு 50 ஆண்டு கால திராவிட இயக்கத்தோடு உடைய ஒரு தொடர்பை எழுதி பார்க்க வேண்டும் என்று நினைத்து 18 பக்கம் தான் எழுதினார். அந்த 18 பக்கம் எழுதிட்டு இருக்கும்போதே வந்து காலம் அவரை திரும்ப அழைத்து கொண்டது. ரொம்ப காலம் ஆச்சு. 2007 என்னுடைய தந்தை மறைந்தார். அவர் எழுதி வச்ச நோட்டை வந்து பலமுறை நான் எடுத்து பார்த்துட்டே இருந்திருக்கேன். பல பேர் வந்து அப்பா விட்ட இடத்துல இருந்து நீ அதை தொடர்ந்து எழுதலாம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதை நான் முயற்சி செஞ்சு பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்பாவினுடைய முற்றுப்புள்ளிக்கு அப்புறம் இன்னொரு எழுத முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய தயக்கம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த 18 பக்கம் ஆவணம் அவர் எழுதும்போது அது ஒரு நாட்குறிப்பாக அவருடைய நினைவலைகளாக இருந்திருக்கும். அவருடைய மறைவுக்கு பிறகு அது வந்து எங்கள் குடும்பத்தினுடைய ஆவணமாக மாறுது. அப்போ அந்த ஆவணத்திலிருந்து அவரையே மையமாக வைத்து நான் வேறொரு நாவல் எழுதினேன். அதுதான் சாலாம்புரி. ஒரு 18 பக்கம்தான். ஆனால் அதுக்குள்ளே அவர் கொடுத்த அந்த பிம்பத்திலிருந்தும் என்னுடைய பால்யத்தினுடைய நினைவுகளிலும் இருந்தும் ஒரு நாவலை என்னால் எழுத முடிந்தது, சாலாம்புரியாக. மாணவ செல்வங்களே, உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது அதுதான். உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணில் படுகின்ற இடங்களில் எல்லாம் ஏதோ ஒரு துண்டுத்தாள், முக்கியமான தாள் இருக்கலாம். அதெல்லாம் வீணான தாள்கள் என்றோ யாரோ எழுதி வச்சிருக்காங்க அப்படின்லாம் நினச்சி தூக்கி போடாதீங்க. குறைந்தபட்சம் அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்து, இன்னைக்கு பிரதி எடுத்துக்கொள்ள எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. அந்த வழிகளில் ஏதோ ஒரு வழியில் அதை பாதுகாத்து வைத்திருங்கள். அதுதான் நாளைக்கு வரலாறு.
நாளைய வரலாறு, உங்களினுடைய தொப்புள் கொடி உறவினுடைய தொடர்ச்சி அங்குதான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முன்னாடி ஒரு எழுத்து வடிவமாக அமைக்கவே இல்லை ஒரு லெட்டரு. இப்போ எழுத்து வடிவமாக எதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு? ஃபஸ்ட்டு ஒரு கோடாக தான் இருந்து இப்போ எழுத்தாக இருக்குது. எப்படி மாற்றப்பட்டது மேம்? எதற்காக மாற்றப்பட்டது? எழுத்து எப்படி மாற்றப்பட்டது? எஸ் மேம். எழுத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரே காலகட்டத்தில் நடக்கல. அது பல்லாயிரம் கணக்கான காலகட்டத்தில் எழுத்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன் மாற்றப்பட்டது அப்படின்றது அது சரியான கேள்வியே அல்ல. ஏன் அப்படின்னா, மொழி தான் நம்மளுடைய ஆதாரம். மொழியின் வழியாகத்தான் நம்ம இத்தனை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்தில் இருந்த ஒரு மனிதன் எப்படி இருந்தான் அப்படின்றத சங்க இலக்கியங்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு கீழடி அகழ்வாய்வுகளில் இருந்து ஏகன் அப்படின்ற ஒரு சொல், ஒரு பெண் அணிந்திருந்த அவளுடைய செயினுடைய கீழே இருக்கிற அந்த டாலரில் அந்த பேர் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு படிமம் கொடுக்கறது, ஏகன்ற அந்த சொல் கொடுக்கின்றது நமக்கு ஒரு நூற்றாண்டு நினைவுகள். அதனால மொழி அது தன்னைத்தானே வளர்த்து கொண்டது. அது யாரோ ஒரு ஆள் போய் திட்டமிட்டெல்லாம் வளர்க்கல. மொழி என்பது நம்முடைய வழியாக, மனிதர்கள் வழியாக எல்லா காலத்திலையும் தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பில் இருக்கின்ற அந்த சொல் எழுத்து முறை இன்றைக்கு இல்லை, மாறி இருக்கு. அப்போது அது தானாகவே தன்னை மாற்றி தகவமைத்து கொள்ளும். ஆமாம். சிவசங்கர் பச்சையப்பன் கல்லூரி, இப்போது நீங்கள் வரலாற்று சார்ந்த இதெல்லாம் அந்த உங்களுடைய நூலில் தேவரடிகால் பற்றி இந்த நூல் வரலாற்றெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரியான வரலாறுகள் எழுதுவதற்கு என்னென்ன இதெல்லாம் ஆயத்தம் பண்ணுறீங்க? இது நாங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணால் நாங்கள் சரியான முறையில் அந்த வரலாறுகளை சேகரிக்க முடியும், இந்த மாதிரி நாவல்கள் எழுத முடியும்னு உங்களுடைய வழிகாட்டல் என்ன? அதுக்கு தீர்மானமான ஒரு வழிமுறை இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கான வேலை செயல்முறை அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். குறைந்தபட்சம் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம எதை ஆய்வு செய்ய போகிறோம், அந்த ஆய்வு எதுக்காக, அதாவது வரலாறாக எழுத போகிறோமா, கதையாக எழுத போகிறோமா அப்படின்ற முதல்ல தெளிவு இருக்கணும். அப்புறம் அதை தொகுக்கிறதுல ஒரு முறைமை நம்மளே வகுத்துக்கிட்டு அதை கால வாரியாக ஒழுங்கு செய்து அதை தொகுக்கிறது எல்லாமே அவரவர்களுடைய விருப்பப்படி தான் செய்ய முடியும். என்னுடைய பேராசிரியர் இல்லை என்னுடைய முன்னோடிகள் இப்படி செஞ்சாங்க, நான் அப்படி செய்வேன், அப்படி ஒரு தீர்க்கமான நடைமுறைகள்லாம் எதுவுமே இல்லை. இங்கே காந்திராஜன் இருக்கார், அவருக்குரிய வழிமுறையில் தான் அவர் செஞ்சுருப்பார். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன். ஆனால் வரலாறு அப்படின்றது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் இல்லை. லைட்டை போட்ட உடனே, ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே லைட் எரியிற மாதிரி கிடையாது. அது இருண்ட ஒரு காட்டுக்குள்ளே கண்ணு முன்னாடி ஒரு கடக்கவே முடியாத மலை மாதிரி தான் அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கடக்கணும், அதை குடஞ்சிட்டு போகணும், அங்கே ஒரு பெரிய ஒளியை உண்டாக்கணும் அப்படின்னா தெளிவும் இடைவிடாத பயணமும் தான் முக்கியம். ஒரு எழுத்தாளர் ஒரு 6 மாதத்தில் 5 மாதத்தில் ஒரு நாவலை கூட எழுதிடலாம். ஆனால் ஒரு வரலாற்று ஆய்வாளர், ஒரு தரவை தேடுறவங்க 10 வருஷம் 20 வருஷம் காத்திருந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. அப்போ மிகப்பெரிய பொறுமையும் விடாமுயற்சியும் தான் நமக்கு தேவை. மேம் மாநில கல்லூரி மாணவன் பி கோகுல் பிரகாஷ். மேம் இது என்னோட கேள்வி கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்தியாவில் அப்படிங்கிறது அசோகர். தமிழ்நாட்டுக்கு பார்த்தா தஞ்சாவூர் பெரிய கோயில் ராஜராஜ சோழன் அவர் மெய்கீர்த்தின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அது பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா எல்லாரும் அதில் பணி செஞ்ச பணியாளர்களாக இருக்கட்டும், வேலை செஞ்சவங்களாக இருக்கட்டும், எல்லாரோட பேருமே பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டில் பதிச்சு கொடுத்தாங்க. இது 1000 ஆண்டுகள் மேலேயும் நம்மளோட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்குது. அதுவே நான் அதோட ராஜராஜ சோழனோட பையன் ராஜராஜ சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அது கல்வெட்டு இருந்துச்சு. அந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி மாலிகாப்பூர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது அடித்து நொறிட்டாங்க. அந்த கல்வெட்டு இப்போதையும் நம்மக்கிட்ட இல்லை, எந்த ஒரு ஆவணமே இல்லை. அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆவணத்தையாச்சும் நம்ம மிகப்பெரிய சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட தமிழோட வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சி உருவாக்குறது தஞ்சாவூர் பெரிய கோயில் மிகப்பெரிய இடத்துல இருக்குது. அதை நம்ம காப்பாற்றுவது நம்மளோட கடமை. உங்களுக்கு தான் சொல்கிறாருப்பா, இது கேள்வி இல்லை. அதான் இல்லை, உங்கள் எல்லாருக்காக தான் சொல்கிறாருன்ட்டு.